வணக்கம், நான் கவிமாறன் பேசுகிறேங்க. myfame.com.my உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் இணையதளம். சரி, மலேசியாவில் நிறைய திரைப்படங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. ஆக இப்போ ஆகஸ்ட் 22 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் திரைப்படம் வரப்போகிறது. நம்ம நடிகர், இயக்குனர், பாடகர், அறிவிப்பாளர், இப்படி பன்முக கலைஞனாக இருக்கக்கூடிய கோவிந்த் சிங் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. இது இவருடைய 2வது படம், அதாவது இவர் இயக்கிய 2வது படம். ஃபர்ஸ்ட் படம் வந்து செந்தமிழ் சொல்லவே இல்ல. என்னன்னு ஃபர்ஸ்ட் படம் வந்து செந்தோழன் செங்கதிர்வாணன் திரைப்படத்தை கேஷ் வில்லன் வச்சு இயக்கினாரு. இப்போது அவர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். Today's Venice skaters are baked with a 70 degrees Fahrenheit. எனக்கு சமைக்க தெரியுமா தெரியாதான்னு எனக்கே தெரியாது. அதனால நீ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் சாப்பிடணும். அட பரதேசி போய் பவல சி என் மாமாவை நானே திட்டுறேன். அட்ட குக்கோய். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம் வணக்கம் அரஞ்சி. இப்படி நல்லதாக இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். அதான் கொஞ்சம் வேலை எல்லாமே, ஏன்னா எல்லாம் பிஸியில இருந்துகிட்டு இருக்கிறோம். இந்த பிஸியான டைம்லயும் மக்கள்கிட்ட சில விஷயம் போய் சேரணும். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் எப்படி போயிட்டு இருக்குது? விளம்பரங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? டெய்லி லைஃப் போயிட்டு இருக்கீங்க? டெய்லி லைஃப் போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அது ஒண்ணு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, பிகாஸ் படத்தை வந்து டிஜிவி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுனால சரி, அவங்க சைட்ல ஒரு ப்ரொமோஷன் போயிட்டு இருக்கு. ஆஹா. ஸோ அது இன்னும் ஒரு பெரிய. சரி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் ஒரு தியேட்டர் வந்து அதுவும் தமிழ் படங்களை வந்து எடுத்து வெளியிடுறது. ஆமா, ஏன்னா அவங்க வஜித் தயாங் டைம்ல அந்த படத்தை அவங்க வந்து பார்த்தாங்க. சரி, நார்மலி வஜித் தயாங் டைம்ல எல்லா தியேட்டரோட ரெப்ரசன்டேட்டிவ் அங்க இருப்பாங்க. ஆமா ஆமா. ஸோ படத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்களுக்கு. ஸோ வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்துட்டீங்களா? இன்னும் இல்ல, டிஜிவி டிஸ்ட்ரிபியூட் பண்ண உங்களுக்கு ஓகேன்னு கேட்டாங்க. அப்போ யாருக்கு வேண்டாம், அது ஒரு ஜாக்பாட் துரியான் ருந்தோ அது. ஓகே சொன்னா ஓகே ரைட், நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் நாங்க பேசி டிஸ்கஸ் பண்ணி, ஆனா ஒரு கண்டிஷன் போட்டாங்க. நாங்க வந்து எங்களுடைய தியேட்டர்ஸ் மேனேஜர், ஐ மீன் தியேட்டர் மேனேஜர்ஸ், எல்லா ஒரு மேனேஜர் இருப்பாங்க, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நாங்க படத்தை போட்டு காட்ட போறோம். சரி, இவங்க என்ன ரேட்டிங் கொடுக்குறாங்களோ அதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து படத்தை எடுப்போம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்கிரீனிங் ஒன்று நாங்க போட்டு காமிச்சு அவங்க எல்லாருமே நல்ல ரேட்டிங் கொடுத்தாங்க. அதோட பார்த்தவங்க எல்லாம் யார், இந்தியர்களா அல்லது வேறு இடத்துல? இந்தியன்ஸ் அண்ட் மலேஸ் பார்த்து அவங்க ஓகேட்டாங்க. அது இப்போ உள்ள மலேசிய திரைப்படங்கள் பார்க்கும்போது மலாய்க்காரர்களும் சீனர்களும் பிற இனத்தவர்களும் அதிகமா வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. சரி, இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்ல என்னதான் சொல்ல வரீங்க? அளவுக்கு அதிகமான அன்பு தான் உங்க அம்மா அப்பாவோட பிரிவுக்கு காரணம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனோட வெற்றிக்கு பின்னாடி அவங்க ஃபேமிலி தான் இருப்பாங்க. அப்பேற்பட்ட என்னோட ஃபேமிலியை தான் நான் தேடி போயிட்டு இருக்கேன். இந்த ஜேர்னில என்ன நடந்தாலும் எனக்கு பக்கபலமா இருக்க போறது. இந்த படத்துல வந்து இது வந்து டோட்டலி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், பக்கா ஃபேமிலி கதை. அப்ப எங்களை மாதிரி யூத்துக்கு போன் வயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. ஒரு படத்தை வந்து ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போறோம், ஒரு 5 வயசு 6 வயசு பொண்ணு இல்ல பையனை நம்ம கூட்டிட்டு போறோம்னா அவங்களும் அந்த படத்தை பார்க்கலாம். சரி, ஒரு 18 19 20 வயசு உள்ள பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பார்க்கணும்னு சொன்னா அவங்களும் அந்த படத்தை பார்க்கலாம். புதுசா கல்யாணம் பண்ணவங்களும் அந்த படத்தை பார்க்கலாம். ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க, ஒரு 30 40 வயசு உள்ளவங்களும் படத்தை பார்க்கலாம். தாத்தா பாட்டி ஆனவங்களும் படத்தை பார்க்கலாம். எல்லா ஏஜ் கேட்டகரிக்கும் வந்து இந்த ஒரு படம் வந்து கனெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம இப்ப மனிதர்களா பிறந்த நம்ம இந்த மாதிரி ஒரு உறவுகள் இல்லாம நம்ம வளர முடியாது. ஆமா, அது எப்படி இருந்தாலும் இந்த ஒரு உறவுகள் எல்லா கடந்துதான் இருக்கணும். அது வந்து கடந்து தான் வரணும். நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு தருணத்துல வந்து ஒரு மகனா இருந்திருப்போம், அப்புறம் ஒரு அப்பாவா இருந்திருப்போம், ஒரு ஹஸ்பண்டா இருந்திருப்போம், ஒரு ஃப்ரெண்டா இருந்திருப்போம். சோ நம்ம ஒரு ஆளுக்கு வந்து இத்தனை ஒரு தருணம் இருக்குல்ல. சோ இதான் வந்து இந்த ஃபேமிலில, ஐ மீன் இந்த ஒரு கதையில நான் வந்து காமிச்சிருக்கேன். இன்னொன்னு வந்து 2 கப்பல்ஸ் உள்ள ஒரு கதை. நார்மலி எப்படி இருக்குனாக்க, வயதான கப்பல் தான் வந்து இந்த யங் கப்பல்ஸ்க்கு வந்து எப்போதும் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, வாழ்க்கை இப்படி வாழுங்க இப்படி வாழுங்க அப்படி. அதுதானே வாழ்க்கை தத்துவம். இந்த படத்துல வந்து தலைக்கல நடக்கும். அப்படியா? சோ அதை வந்து
எவ்வளவு சுவாரஸ்யமா எவ்வளவு காமெடியா நம்ம காட்ட போறோம், எவ்வளவு ஒரு இமோஷன்ஸோட காட்ட போறோம். அதுக்கப்புறம் என்னோட வழக்கமான அந்த ஒரு ஸ்டம்பிங், அதாவது அந்த ட்விஸ்ட் எங்க வைக்க போறோம், இது எல்லாமே வந்து அதெல்லாம் வந்து படத்துல போக போக தெரியும். அது உங்களுக்கு தெரியும். ஆக இந்த படம் வந்து ஆகஸ்ட் 22 மலேசியா ஃபுல்லா எல்லா தியேட்டர்லயும் வரப்போகுதுங்க. நீங்களும் உங்க குடும்பத்தோட போய் பார்க்கலாம். திரு கோவிந்த் சிங் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எல்லா வயதினர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய வகையில, திருப்திப்படுத்தக்கூடிய வகையில இந்த படத்துடைய கதை அமைக்கப்பட்டிருக்கிறது. வீட்டுக்கு வராதீங்களே, அவரை நான் இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்க சொல்லி கேட்டேன். மாட்டேன்னு சொல்லிட்டாரு. I want all of them in my life, Prem. அந்த தனிமை தான் அவனை இந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு. எதை மனசுல வச்சு என்ன வர சொல்றீங்க? என்ன பிளான்? அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஏதோ எஸ்கா பஸ்கா நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் எப்படி? பாட்டு வந்து 3 பாட்டு இருக்கு படத்துல. சோஃபா வந்து 2 பாடல்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம். ஒண்ணு வந்து ஓ பெண்ணே அப்படின்ற ஒரு பாடல், ஹரிசரி பாடின பாட்டு. இன்னொன்னு வந்து நம்ம ஆனந்தா அவர் படத்துல நடிச்சிருக்காரு. அவர் ஒரு பாட்டு வருது. எனக்கு ஆனந்தாவோட பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த பாட்டை வந்து கம்போசர் வந்து டேவிட் கிளின்டன் கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு. 3வது பாட்டு வந்து இது வந்து யூத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பாடல். சரி, அதை ஒரு சர்ப்ரைஸா வச்சிருக்கேன். அந்த பிரீமியர் ஷோ முடிஞ்ச பிற்பாடு அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணலாம், படம் கிட்ட வரும்போது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணலாம். படத்துல டோட்டலா 3 பாடல்கள். விட்டு போகாம தள்ளடி, பெண்ணை திட்டி போகாம சொல்லடி. உங்க பேர் என்ன? தினிஷா. நைஸ் நேம். ஃபுல்லு டிவி. ஒன்னு செய்ய போற, யாரும் செய்ய போறா? நான் தொலைந்தேன் தினம் முன்னில், என் கனவில் வந்த தேவதை நீ கனவாய் போனதேன். அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் இது வந்து தனியா நாங்க வந்து ஒரு 8 ட்ராக்கா பிரிச்சு ஸ்பாட்டிஃபை, ஐடியூன்ஸ் வந்து நாங்க வந்து ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டேவிட் கிளின்டனோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப நான் நினைச்சேன், சரி இது வந்து நம்ம அது வந்து ஒரு 10-11 இல்லாம சரி இந்த மாதிரி மியூசிக் படத்துல இருக்கு அப்படின்னு மக்கள் கேட்கட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை கம்பைல் பண்ணி ஒரு 8 ட்ராக்கா வந்து ஸ்பாட்டிஃபைல ரிலீஸ் பண்ணோம். குறிப்பா அந்த தமிழ்நாட்டுல இருந்து வர படங்கள்லாம், இப்ப வர படங்கள்லாம் வந்து அந்த பிஜிஎம் வந்து தனியாவே கொடுக்குறாங்க. ஆமா, ஏன்னா அது அவரே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். இளையராஜோட மியூசிக் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் அந்த இணைக்க ஆரம்பிச்சுட்டு நம்மளுக்கு அந்த ஃபீல் வந்துடும். இளையராஜா பேர் அந்த மாதிரி இசைதான். ஏன்னா டேவிட் கிளின்டன் என்கிட்ட வந்து ஓகே அண்ணா நீங்க என்ன மாதிரி மியூசிக் உங்களுக்கு வேணும்னு சொல்லும்போது ஒரு ரெஃபரன்ஸ் காட்டும் போது அப்போ சொன்னா ஓகே, அப்ப நீங்க சொல்ற ஸ்டைல் பார்த்தாக்கா இது வந்து இளையராஜா ஸ்டைல் தான், அந்த மாதிரி தான் வேணும் போல அப்படின்னு சொன்னா. ஆமா, இமோஷனல் கதை. ஆமா, ஓகே ஓகே, இமோஷனல் காமெடி இருக்கிற கதை. ஸோ நான் சொன்னேன் இது வந்து இளையராஜா மாதிரி தான் இருக்கணும். இது வந்து இது வந்து நான் ஏஆர் ஃபேன், பட் இளையராஜா ஸ்டைல தான் இருக்கணும். வந்து அப்போ என்கிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் கேட்டாரு. ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது அவரு அதை வச்சு அவரோட ஸ்டைல்ல ஒரு கம்போசிஷன் எனக்கு பண்ணி கொடுக்கும்போது அது ரொம்ப நல்லா இருந்தது. அது படத்தோட பார்க்கும்போது அந்த மியூசிக், அந்த நடிப்பு, அந்த இமோஷன்ஸ் எல்லாம் காட்டும் போது அது இன்னும் நல்லா கனெக்ட் பண்ணுது. நல்ல ஒரு திருப்திகரமான, அதாவது 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஒரு படம் பார்க்கும்போது கொடுத்த காசுக்கு திருப்தியா இருக்கணும், இல்ல ஒரு பாட்டு நல்லா இருக்கணும், இப்படி ஏதாவது ஒரு வகையில நம்மளை திருப்திப்படுத்தணும். அந்த வகையில தான் இந்த இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட 30-40 வருஷம் இருக்குமா? 30 வருஷம் வயசு சொல்றோம். 30 வருஷம் 30 ஆண்டுகளை கடந்து வரும்போது நிறைய விஷயங்களை தாண்டி வந்திருப்பாங்க. அப்ப எனக்கு தெரியும் நான் என்ன மாதிரி படத்தை மக்கள் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் படத்துல இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ ஒண்ணு கிடைத்தது. அப்ப இப்ப இருக்கிற படத்துல நிச்சயம் அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளை நிச்சயம் பூர்த்தி செய்வார்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், அதுலயும் அழகான ஒரு கிஃப்ட். என்னடி சொல்ற? அதுல சில்க் சிமிதா வந்துட்டு நம்ம கமல் இருக்கிற ஆடும்போது அது ஒரு மாதிரி ப்ளூ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவன் எங்க விட்டேன் சிலுக்கு சுமிதா. இங்க பாத்தியா 83 வயசானாலும் சில்க் சிமிதா பேரை சொல்லும் போது நாக்க தொங்க போற அளவுக்கு ஒரு மேட்டர் நடக்குது பாத்தியா. ஓகே, ஆகஸ்ட் 22 படம் வரப்போகுது. மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓகே, மெயினா வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் வந்து டைட்டில் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வச்சிருக்கீங்க, ஏன் இங்கிலீஷ்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்ப நான் ஒரு ரீசன் கொடுத்தேன். நான் செந்தோழன் செங்கதிர்வாணன் நல்ல ஒரு இலக்கிய தமிழ்ல வைக்கும் போது இது என்ன டைட்டில் எனக்கு புரியலையே அப்படின்னு சொன்னாங்க சில பேர். ஸோ கொஞ்சம் ஈஸியா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்னு வச்சேன். இன்னொன்று வந்து அந்த டைட்டில் வந்து அந்த கதைக்கு வந்து பொருத்தமா இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வச்சது. இந்த படத்துல வந்து நீங்க மக்களாகிய உங்களுக்கு நீங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து நீங்க வெளியாகும் பொழுது அப்பா நான் கொடுத்த காசுக்கு திருப்திகரமான ஒரு படத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு
ஃபீலிங் டெஃபினெட்லி வரும். ஏன்னா மக்களாகி நம்மளுக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோம், ரொம்ப ரொம்ப ஒரு டிப்ரெஷன்ல இருக்கோம், ஒரு பெரிய சோக கட்டத்துல நம்ம இருக்கோம்னு சொல்லும் பொழுது நம்ம 2 விஷயம் பண்ணி ஆகணும். ஒண்ணு, வாய் விட்டு சிரிச்சிடணும், நல்லா சிரிக்கணும், அப்புறம் ஸ்ட்ரெஸ் குறையும். இல்ல மனசு அழுந்துருங்க, அப்ப ஸ்ட்ரெஸ் குறையும். சரி, இந்த படத்துல 2 இருக்கு. சோ வாய் விட்டு சிரிக்கலாம், அப்புறம் மனசார அழுவலாம். ஆமா, அப்பதான் வந்து மனசு மாறம் வரும்னு சொல்லுவாங்க. எனக்கு பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என்பேன. சட்டி எடுத்து போடு, பூச்சி கிச்சு கடிச்சிடும். நான் மிஸ்ஸஸ் கல்யாணி தம்பி ராஜா. அளவுக்கு அதிகமான அன்பு தான் உங்க அம்மா அப்பாவோட பிரிவுக்கு காரணம். அன்னைக்கு ஒரு படம் பார்த்தேன், சோக காட்சி தான். பக்கத்துல உட்கார்ந்து வருது வேற ஒருத்தர், நான் அந்த பண்ண உட்காந்துருக்கேன், அழுகுறாரு. அவர் நினைக்கிறேன் அவர் வந்து அவருடைய ஃபேமிலியை கொஞ்சம் கனெக்ட் பண்ணிட்டாரு. அதுதான் ஏன்னா இப்ப நான் என்னோட எடிட்டர் எல்சன் காமர்ஸ் எடிட் பண்ணிருக்காரு. நாங்க கிட்டத்தட்ட படத்தை ஒரு 1000 வாட்டி போட்டு பார்த்துட்டோம். இந்த கடந்த 1 வருஷமா நாங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 வாட்டி படத்தை போட்டு பார்த்துட்டோம். அதுல சில சீன்ஸ் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் முந்தானத்து நாங்க ஸ்டுடியோல போட்டு பார்க்கும்போது கூட சரி, அந்த சீன் வரும்போது எல்சன் வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பார்த்துட்டாரு, அவர் அத்தனை வாட்டி பார்த்துட்டாரு. அந்த என்ன டயலாக் வரப்போது, என்ன மியூசிக் வரப்போது அவருக்கு தெரியும். அப்பயும் வந்து அவர் வந்து நாளை மறுபடியும் ஏஞ்சி அழுவுறீங்க, முடியலையா இந்த சீனை பார்க்கும்போது என்னால முடியல, ஆட்டோமேட்டிக்கா அழுவுறது. எனக்கு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஞாபகம் வராங்க அப்படின்னு ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை, இதுலதான் எனக்கு அந்த நம்பிக்கை கொடுத்தது. இந்த படம் சரி, இது வந்து மக்கள்கிட்ட வந்து கணக்கா போய் சேரும். ஏன்னா நம்ம ஒரு படம் பார்க்கும்போது ஒண்ணு நம்மளுக்கு அந்த எட்ஜ் ஆஃப் த சீட் சொல்லுவாங்க இல்லையா, அடுத்தது என்ன அந்த ஒரு ஆர்வம் இருக்கும். இல்ல ஒரு சிரிப்பு வரணும், இல்ல ஒரு பயம் வரணும். ஒரு ஹாரர் மூவி எடுத்து நம்மளுக்கு பார்க்க ஒரு பயம் வரணும், இல்ல ஒரு சோகம் வரணும், ஒரு கண்ணீர் வரணும். எதுவுமே இல்லாம நம்ம அப்படியே ஃபிளாட்டா உட்காந்து படத்தை பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் இருக்காது. இதுல வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்கும். நல்ல ஒரு மிக்ஸ் ரைஸ் சாப்பிட்ட மாதிரி. அதாவது அருஞ்சுவை உணவுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்சமான ஒன்று, உடலுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்கன்னா அது மாதிரி ஒரு நல்ல படத்தை நம் நாட்டு கலைஞர்கள் இயக்கி நம் நாட்டு கலைஞர்களால் இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆகஸ்ட் 22 அந்த ஆகஸ்ட் 22 படத்தை போய் பாருங்க. ஏன்னா இந்த மாசம் ஃபுல்லா பார்த்தா மலேசியா படமா வருது, ஏன்னா நமது சுதந்திர நாள் வரப்போகிறது. ஆகவே இந்த ஆகஸ்ட் 22 வியாழக்கிழமை படம் வரப்போகுது. எல்லாரும் போயிட்டு குடும்பத்தோட டிக்கெட் வாங்கி போய் படம் பாருங்க. சில விஷயங்கள் படத்தின் வாயிலாகத்தான் பாடமாக நம்ம கற்றுக்கொள்ள முடியும். நம்ம பிள்ளைங்கிட்ட எடுத்தோட சில விஷயங்களை பேச முடியாது. ஆனா அவங்களை கூட்டிட்டு போய் படத்தை போய் காட்டினீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. ஐசி அம்மா அப்பா தாத்தா பாட்டி மாமா மச்சான் அப்படின்ற ஒரு உறவு எவ்வளவு பெரிய புனிதமானது, அது எவ்வளவு வரவேற்கக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த விஷயத்துக்கு நான் ஒன்றும் வரல, கதைக்கு ஒன்றும் வரல. நீங்க இதை படத்துல தான் போய் பார்க்கணும். படம் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் மற்றவர்களிடம் போய் சொல்லுங்கள். நிச்சயம் நம் நாட்டு திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவில் வியாபாரம் ஆனால்தான் அடுத்தடுத்த கட்டத்துல நாம வெவ்வேறு நிலையை அடைய முடியும். எப்படி நம்ம மலேசியா தமிழ் படத்தை மலேசியா தமிழ் மக்கள் பார்க்காம மலேசியா தமிழ் படம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்களோ, ஹலோ யாராவது இருக்கீங்களா? ஆக மேல் விவரங்களை நீங்க வேணும்னா தொடர்ந்து இந்த படத்தோடைய ரிவ்யூ, இந்த படத்தோடைய விஷயங்கள், இன்னும் பல படங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு myfame.com.my அகப்பக்கத்தை போய் பாருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி மரஞ்சி. இந்த வேலையில வந்து myfame.com-க்கு என்னுடைய பாடக்குழுவினர் சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ.